வணக்கம். நம்மள பல பேர் "முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி" அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட பாரியோட வரலாற்றையும், அவர் ஆண்ட பரம்பு நாட்டோட வளத்தையும் ரொம்ப அழகா தொகுத்து வழங்குற புத்தகம் தான் வீரயுக நாயகன் வேள்பாரி. இத ரொம்ப எளிமையா தொகுத்து வழங்குனது சு. வெங்கடேசன் ஐயா. கதைக்குள்ள போகலாம். வணக்கம். வேள்பாரி பாகம் 1. கதை ஒரு அழகான காலை பொழுதுல ஆரம்பிக்குது. அருக நாட்டை ஆட்சி பண்ற செம்பனோட தென் திசை மாளிகை அது. அங்க ஆதன்கிறவர் ஒரு மிக சிறந்த தேரோட்டி. அவரு தன்னோட தேரை செலுத்திட்டு அரண்மனை வாசலையே பார்த்து காத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கிருந்த ஒரு உயரமான நபர் தேரை நோக்கி நடந்து வராரு. ரொம்ப கம்பீரமான தோள்கள், பெரிய தாடி, நீல முடிய அரசர்களை போல உச்சியில முடிஞ்சிருக்காரு. அவர் நடக்கும்போதே அவர் கண்கள்ல ஒரு இருமாப்பு இருக்கு. தனக்கு எல்லாமே தெரியுங்கிற கர்வமும் இருக்கு அவரோட நடையில. இதெல்லாம் வேற யாரும் இல்ல. பெரும் புலவர் கபிலர் தான். இப்ப கபிலர் செம்பனோட தென்திசை மாளிகையிலிருந்து புறப்பட்டு வேட்டுவன் பாறைக்கு போயிட்டு இருக்காரு. ஏன் இவர் இங்க போயிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு ஒரு நாள் முந்தின கதைய நம்ம பார்க்கணும். கபிலர் ஒரு புலவர் இல்லையா? அதனால அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பயணம் பண்ணி, அந்த நாட்ட பத்தியும், அந்த நாட்டோட வளங்கள பத்தியும் கவிதைகளா எழுதுறது அவரோட வழக்கம். அப்படிதான் இதுக்கு முந்தின நாள் நடுநாட்ட ஆட்சி செய்ற வேண்மான பார்க்கறதுக்காண்டி தேர்ல புறப்படுறாரு. அப்படி புறப்பட்டு பயணம் செஞ்சதுல ரொம்ப களைப்பானதுனால, அருக நாட்டுல அன்னைக்கு இரவு தங்கி ஓய்வெடுத்துட்டு மறுநாள் தன்னோட நடுநாட்டு பயணத்த தொடங்கலான்னு கபிலர் முடிவெடுக்கிறாரு. இத கேட்ட செம்பனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா, அன்னைக்கு காலை முழுக்க பாணர்களோட பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இப்போ இரவு இவ்ளோ பெரிய புலவர் தன்னோட மாளிகையில வந்து தங்குறாரு அப்படிங்கும்போது, இன்னும் அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாகுது. செம்பன் ரொம்ப சந்தோஷமா கபிலர வரவேற்க, கபிலரும் செம்பனும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு குவளையில இருக்கிற மான் கறிய செம்பன் கபிலர் பக்கத்துல நகர்த்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்றாரு. ஆனா, அவரால ஒரு கையில நகர்த்தி வைக்க முடியல. ஏன்னா, அது கொஞ்சம் கனமா இருக்கு. அதனால 2 கைகள வச்சு கொஞ்சம் நகர்த்தி கபிலர் பக்கத்துல வைக்கிறாரு. இத கபிலர் கவனிச்சிடுறாரு. "என்ன செம்பா, பாணர்களுக்கு அள்ளி கொடுத்து உங்களோட கைகள் சோர்ந்துடுச்சா?" அப்படின்னு செம்பன பார்த்து கேட்காரு. அதுக்கு கொஞ்சம் சோகமா செம்பன், "எங்க புலவரே, அந்த வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. அவங்க எல்லாரும் பாரி இருக்கிற பரம்பு நாட்டிலேருந்து வராங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு பாரிய அள்ளி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பாணர்கள் அப்படிங்கிறதுனால இங்க வந்து விருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க." அப்படின்னு செம்பன் சொல்றாரு. இந்த பாணர்கள் யாரு அப்படின்னா, பாட்டு பாடுறவங்க. அந்த காலத்துல இந்த பாணர்களோட பாட்டு மூலமா தான் ஒரு மன்னனோட புகழும், பெருமையும் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சது. ஏன் நம்ம பாரியோட "முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி" அப்படிங்கிற கதை கூட இந்த பாணர்கள் மூலமா தான் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறை பாரிய பார்த்துட்டு வரும்போதும், பாரியோட வள்ளல் தன்மையவும், அவரோட கருணையும் பத்தி பாணர்கள் எல்லா இடத்துலயும் பாட ஆரம்பிச்சாங்க. இவங்க அரசவையில மட்டும் இல்லாம, பொது இடங்கள்லயும் நிறைய பாட்டு பாடுவாங்க. உணவே கிடைக்காத காட்டு பகுதியில கூட சலங்க கட்டி, பறை முழங்க பாரியோட பாட்ட பாடினா, பசி கூட பறந்து போயிடும்னு பாணர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவு பாணர்களுக்கு அள்ளி அள்ளி குடுத்திருக்காரு பாரி. ஏற்கனவே எப்ப பாரு இந்த பாணர்கள் பாரியோட புகழ பாடிக்கிட்டே இருக்கிறது கபிலருக்கு ஒரு சின்ன கசப்பு. அது இல்லாம இப்போ செம்பனும் அதே மாதிரி பேசுறாங்கறத கேட்கவும் கபிலருக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலாகிறது. சரி, பரம்பு நாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு கபிலர் கேட்க, அதுக்கு செம்பன், "அருக நாட்டோட தென் திசை எல்லையில தான் வேட்டுவன் பாறை இருக்கு. அங்க பரம்புமலைக்கு போகுறதுக்கு ஒரு வழி இருக்கு. அங்க இருந்து தான் அவங்க எல்லாரும் இறங்கி வந்தாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப கபிலர் திரும்ப, "அது முறையான பாதை இல்லையே, அங்க எப்படி வந்தாங்கன்னு?" கேக்குறாரு. ஆனா அங்க முறையான பாதை கிடையாது. எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு செம்மன் சொல்ல, கபிலர் உடனே, "முறையான பாதை அமைக்காதது அரச குற்றம்" அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட செம்பன், "காட்டு பகுதி இல்லையா?
அதுல பாதை அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், கபிலர் அதுக்கு, அது சரி, அவன் முல்லைக்கு கனிவு காமிச்சு தேரையே விட்டுட்டு போனவனாச்சே, அப்போ பாதைய கைவிட தான் செய்யணும். பாதை இல்லாத இடத்துல வணிகம் பண்ண முடியாது. வணிகம் இல்லாத இடத்துல நாடு செழிக்காது. நாடு செழிக்காத இடத்துல கவலையும் கண்ணீரும் தான் இருக்கும். இது கேட்ட செம்பனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகிருது. செம்பன் உடனே, பரம்பு நாடு வளம் மிக்கது. அங்க போனவங்கள பாரி ரொம்ப சிறப்பா உபசரிப்பான். அங்கிருந்து இதுவரைக்கும் யாருமே வழி தப்பி போனதில்ல. எல்லாருக்குமே போதும் போதுங்கிற அளவுக்கு பாரி அள்ளி குடுத்து தான் அனுப்புவாரு. நீங்க பாரியோட வள்ளல் தன்மைய சந்தேகப்படுறீங்களா புலவரே? அப்படின்னு செம்பன் கேட்க, கபிலர் அதுக்கு, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் வேட்டுவன் பாறைக்கு கிளம்புறேன். அதுக்கு அடுத்து தான் என்னால சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஆனா நீங்க நடுநாட்டுக்கு தானே புறப்படணும்னு சொன்னீங்க. இப்போ வேட்டுவன் பாறைக்கு எதுக்கு போறீங்க? அப்படின்னு கேட்கவும், கபிலர், என்ன செய்ய? நீ ஒரு கையால மான்கரைய நகர்த்துனதுனால என்னெல்லாம் விளைவாகிருக்கு பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு முடிஞ்சிருது. இப்போ கபிலர் ஒரு வழியா தேர்ல வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. தேரோட்டி அவர அந்த வேட்டுவன் பாறையில இறக்கி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் இவர் எப்படி மலை ஏற போறாரு? இதுவரைக்கும் பரம்பு நாட்டுக்கு போனதே இல்லையே! அப்படின்னு கவலையோட அவர பார்த்துட்டு, வேற வழி இல்லாம தேர திருப்பி கொண்டு போயிடுறாரு. அப்போ கபிலர் அந்த மலை உச்சிய ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருக்காரு. அடுக்கடுக்கா 2, 3 குன்றுகள். அதுக்கு மேல மிகப்பெரிய மலை. மேகத்தோட மறைஞ்சு போயிருக்கு அந்த மலைகள் எல்லாமே. கொஞ்ச நேரம் நடக்கவுமே கபிலருக்கு மூச்சு வாங்குது. படபடன்னு இருக்கு. வியர்த்து கொட்டுது. அப்பதான் கபிலருக்கு, சரி நமக்கு வயசு ஆகிட்டு அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நின்னு இளைப்பாறிட்டு போகலாம் அப்படின்னு நின்னுட்டு கீழ பார்க்கவும், படபடன்னு மலை ஏறி ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அத பார்க்கவும் கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அவரு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே அவ்ளோ கஷ்டப்பட்டாரு. ஆனா, அந்த பையன் ஒரு நொடி பொழுதுல 3 குப்புகள் தாண்டி வேக வேகமா வரான். ஒரு கணப்பொழுதுல கபிலரையே தாண்டி முன்னோக்கி போயிட்டா. அப்ப போகும்போது டக்குன்னு திரும்பி, "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்டுட்டு அவன் முன்னாடி மெல்ல நடக்குறான். இவரு தன்னோட பேர வந்து பெரும் மூச்சு விட்டு, "நான் தான் கபிலர்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இளைஞன், "நான் உங்க பேர கேட்கல. நீங்க யாருன்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லவும், இந்த பதில கபிலர் எதிர்பார்க்கல. உடனே கபிலர் கொஞ்சம் ஸ்தம்பிச்சே போயிடுறாரு. அப்புறம், "நான் ஒரு புலவர் அப்பா" அப்படின்னு சொல்றாரு. "பாணர் குலமா?" அப்படின்னு கேட்கா. அதுக்கு கபிலர், "இல்ல, இல்ல. பாணர்கள் பாட்டு பாடுறவங்க. அவங்க கலைஞர்கள். நான் எழுத தெரிஞ்சவன். நான் புலவன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன், "எழுத்துனா என்ன?" அப்படின்னு திரும்ப கேட்கவும், "சரியா போச்சு போ" அப்படின்னு கபிலர் நினைச்சுட்டு, அவரு அதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் குடுக்குறாரு. "ஓவியங்கள நீ பார்த்திருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா, குகையில எல்லாம் மரங்கள் வரைஞ்சிருக்கும். நான் பார்த்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "அது மாதிரி தான்ப்பா. ஒலிகள ஓவியமா வரையறது தான் எழுத்து. உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "நீலன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பைய நடக்கத் தொடங்குறான். இப்போ கபிலர், "இங்க வா, உன்னோட பேர நான் எழுதி காமிக்கிறேன்" அப்படின்னு நீலன்னு அந்த மண் தரையில எழுதி காட்டுறாரு. நீலன் ஒரு நிமிஷம் அந்த பேர பார்த்து சின்னதா சிரிச்சுட்டு, அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நடக்குறா. அப்போ கபிலருக்கு ஒண்ணு பிடிபடுது. இந்த பையன் எப்படியும் பரம்பு மலைக்கு தான் போகப் போறான். எப்படியாச்சும் இந்த பையன் கூட போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவன் வேகமா நடக்குறான். நம்மளால இவ்ளோ வேகமா நடக்க முடியாது. அதனால இவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் அவன் கொஞ்சம் பைய நடப்பான். இப்படியே நம்ம ஒரு வழியா அவன் கூட போயிடலான்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. அப்போ, "உனக்கு கல்யாணம் ஆகிட்டாப்பா?" அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. "இல்ல. நான் என்னவள தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "அப்படியா? அந்த பொண்ணு எங்க இருக்கா?" அப்படின்னு கேட்கவும், "அதோ அங்க உள்ள குன்று தெரியுதா? அங்க தான் அவளோட வீடு இருக்கு" அப்படின்னு நீலன் கை காட்டவும், கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆகிட்டு, ஏன்னா அவன் கை காட்டுற குன்று எங்கேயோ இருக்குது. அப்போ நீலன் ரொம்ப சாதாரணமா, "டெய்லி 2 தடவ என்னோட காதலிய பார்க்கறதுக்கு போயிட்டு வருவேன்" அப்படின்னு சொல்றான். உடனே கபிலர், "ஏன்பா உனக்கு இவ்ளோ அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ல" அப்படின்னு கேக்குறாரு. உடனே நீலன் வந்து, "நான் ஒரு வீரன். எப்ப போர் முழங்கும்னு தெரியாது. நான் போர்க்களத்துல சாகுறதுக்கு முன்னக்கூட்டி என்னோட பையன் ஈட்டிய புடிச்சு இருக்கணும்.
ஒரு வீரனோட வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எழுத படிக்க கத்துக்கிட்டு, நாடு நாடா பயணம் பண்ணி, ஒரு காது தூரத்த 3 வினாடி வரைக்கும் பொறுமையா நடக்கிற அளவுக்கு எங்களுக்கு அவகாசம் இல்ல புலவரே! அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நீலன் நடந்துட்டு இருக்கான். இத கேட்ட கபிலர் வாயடைச்சு போயிட்டாரு. அவ்ளோதான். வேட்டையன் பாறையோட அடுத்த குன்றுக்கு கால் வைக்கிற வரைக்கும் கபிலர் பேசவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கபிலர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்காரு. நீலனும் கபிலரும் அதே மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ கபிலருக்கு நீலனோட பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாயந்தரம் ஆகிட்டு, இதுக்கு மேல நம்ம மெல்ல நடக்கக்கூடாது. நீங்க காட்டுக்கு புதுசு. இரவு நேரத்துல உங்களால காட்டுல நடக்க முடியாது. அதனால வேகமா நடங்க அப்படின்னு நீலன் சொல்லி அவர வேகமா கூட்டிட்டு வர முயற்சி செய்றான். கபிலரும் அப்ப வேகமா நடக்க முயற்சி செய்றாரு. ஆனா கபிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு ஒத்தையடி பாதையில நீலன் கபிலர பார்த்து வர சொல்றான். ஆனா கபிலர் அந்த சரிவான பகுதியில நடக்கும்போது அவரோட இடது கால் பெரண்டுருது. சரசரன்னு சரிஞ்சு விழுந்துடுறாரு. இத பார்த்த நீலன் வேகமா மேல வரைக்கும் போய் அவர கைய புடிச்சு கீழ கூட்டிட்டு வரான். அப்போ கபிலர் இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுப்பா. நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து வாங்க. சமத்தரை வந்துரும். இதுக்கு கீழ பனைமரம் இருக்கு. அங்க உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு கபிலர கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அந்த பனைமரத்துக்கு அடியில உட்கார வச்சதும் வேக வேகமா இருங்கன்னு சொல்லிட்டு நீலன் ஓட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நம்மள உட்கார வச்சுட்டு இவன் எங்க போறான் அப்படின்னு கபிலருக்கு ஒன்னும் புரியல. சரி பரவாயில்ல இப்பவாச்சும் நம்மள உட்கார விட்டானேன்னு ஒரு 2 நிமிஷம் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. நீலன் ஆள காணோம். ஒருவேளை தன்னோட காதலிய பார்க்க போயிட்டானோ! அப்டின்னுலாம் யோசிக்கிறாரு. என்னலாமோ அவருக்கு தோணுது. அச்சோ! இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிருமே! இதுக்கு மேல எப்டி நம்ம காடு கடந்து போக போறோம்? அப்டின்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவும், போன வேகத்திலேயே ஒரு பச்சை இலைய கையில எடுத்துட்டு நீலன் திரும்பி வந்துர்றான். வந்ததும், "இந்த இலைய நீங்க வாயில போட்டு மெல்லுங்க" அப்டின்னு கபிலருக்கு குடுத்தான். கபிலர் "என்ன இலைப்பா இதுன்னு?" கேட்க, "நீங்க வாயில போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு கால் வலி பறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ட்ட கேளுங்க" அப்படின்னு சொல்லவும், அவரும் வாயில போட்டு அத சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே கபிலர், "ஏன்பா நீ இல தான் எடுக்க போறேன்னா, நான் அங்கேயே உட்கார்ந்திருப்பேன்ல. ஏன் நீ அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்ச? நான் பொறுமையா இறங்கி வந்திருப்பேன்ல" அப்படின்னு கபிலர் கேட்க, "இல்ல இது பனை மரம். இது பரம நாட்டோட சின்னம். இந்த பனைமரத்துல யார உட்கார வச்சாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அதனால தான் நான் உங்கள பனைமரத்துல ஒப்படைச்சுட்டு, போய் பச்சை இலைய எடுத்துட்டு வந்தேன்." இப்படின்னு நீலன் சொல்ல, கபிலருக்கு ஒரு கணம் ரொம்ப கஷ்டமாகிறது. அவனோட எண்ணத்துக்கும், என்னோட எண்ணத்துக்கும் எவ்ளோ வேறுபாடு இருக்கு அப்படின்னு நெனச்சு அவரு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் கபிலர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி நீலனும் கபிலரும் பேசிக்கிட்டே வராங்க. ஒவ்வொன்னா பேசிட்டு வரும்போது கடல பத்தி கபிலர் பேசுறாரு. நீலன் அதுக்கு "நான் கடல பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்றான். "ஏன்பா நீ கடல பார்த்தது இல்லையா? கடல் ரொம்ப ரொம்ப பெரியது. அப்படியே விரிந்து பரந்திருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு முறையாச்சும் நீ கடல பார்க்கணும்" அப்படின்னு கபிலர் சொல்ல, நீலன் உடனே திரும்பி, "எங்க பாரியோட கருணைய விடையா விரிஞ்சிருக்க போது?" அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதான். கபிலரோட மனசு சுருங்கி போயிடுச்சு.